ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு 11ஆம் வகுப்பு படிக்கிறா. கஷ்டப்படுற கூலி வேலை பாக்குற பெற்றோர்களின் பிள்ளை. மொபைல் போன் இருந்தா தான் படிக்க முடியும். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு மொபைல் போனை கையில கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் போனை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது, கஷ்டப்பட்டு இது நம்ம கையில வந்திருக்குன்னு படிக்கிற நேரம் போக இந்த மொபைல்ல சமூக வலைத்தளங்கள்ல என்னெல்லாம் காம்படிஷன் நடக்குதோ அம்புட்லயும் கலந்து அது பாடு பிரைஸ் வாங்கிட்டு இருக்கு. நாசால இருந்து ஒரு குயிஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்க. 3 ரவுண்டு, 3லயும் ஜெயிச்சு நாசாவுக்கு போறதுக்கு சான்றிதழ் வந்துருச்சு அவளுக்கு. அமெரிக்கால இருக்கிற நாசா நிறுவனத்துக்கு இவ போகலாம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அமெரிக்கா வந்து இறங்கிட்டா எல்லா செலவையும் அவங்க பாத்துக்குவாங்க. வந்து போற செலவு நீங்க தான் பாத்துக்கணும். ஏழை குடும்பம், லட்சங்கள் வேணும், என்ன பண்ண முடியும்? அந்த சர்டிபிகேட்டை வலைத்தளத்துல போடுறா. உடனே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் பாக்குறாங்க, நம்ம ஊர் பொண்ணு இப்படி சாதிச்சிருக்கு, நம்ம உதவி செய்யணும். 1000, 2000, 5000 ஆளாளுக்கு அனுப்பி வச்சாங்க. பணம் சேர்ந்துருச்சு. இனி பணம் அனுப்ப தேவையில்லைன்னு அவ சொல்ற நேரம் ஒரு தொண்டு நிறுவனம் அவங்க வீட்டுக்கு வந்து நிக்குது, கிராமலயா அப்படின்னு. இப்பதான் அவளை பத்தி கேள்விப்படுறாங்க. ரொம்ப ஏழை குடும்பம்னு கேள்விப்பட்டோம், நீ போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பணமோ அவ்வளவு பணம் இந்த பெட்டியில இருக்கு, வச்சுக்கோ. நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாங்க இது இல்லாம தாங்க உட்காந்துருந்தோம், கொடுங்க வாங்கி வச்சிருவோம்ல. ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் வறுமையிலும் செம்மை இல்லங்க. ஏற்கனவே எங்க தமிழர்கள் உலகம் முழுக்க இருந்து எனக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. இதை நான் பயன்படுத்தினா அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி இல்லாதவளாக மாறி விடுவேன். தயவு செஞ்சு இந்த பணம் எனக்கு வேண்டாம். சரிம்மா, உனக்கு ஏதாவது ஆசை, ஏதாவது எதிர்கால கனவு ஏதாவது இருந்தா சொல்லேன், இந்த பணத்தை வச்சு நாங்க நிறைவேற்றுறோம். சரி, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால சொல்றேன். இந்த கிராமத்துல ஒரு 126 வீடு இருக்குது. எந்த வீட்லயுமே கழிப்பறை வசதி கிடையாதுங்க. இங்க உள்ள பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சிரமப்படுறோம். உங்களால முடிஞ்சா வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டித்தர முடியுமா? உடனே அந்த தொண்டு நிறுவனம் வீட்டுக்கு ஒரு கழிப்பறை 126 வீட்டுக்கும் இலவசமாக கழிப்பறை கட்டி கொடுத்தார்கள். இது செய்தியில வருது. மகாராஷ்டிரால 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் பாடநூல் தயாரிக்கிறாங்க. அப்ப கனவு மெய்ப்படும் என்று ஒரு பாடம் எடுக்கப்படுகிறது. அந்த கனவு மெய்ப்படும் பாடத்துக்கு ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கையை பாடமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைட்ட தான் இந்த மொபைல் போன் கொடுக்கப்பட்டது. அவ ஏன் இதை நல்ல வழியில் பயன்படுத்தினா தெரியுமா? அவளுடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்பதை பெற்றோர்கள் அவளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதுதான் குடும்பம். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் அப்பா ரத்தத்தை தான் வியர்வையாக்கி உன்னிடம் கொண்டு வந்து தருகிறார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். அப்புறம் அந்த பணத்தை வீணாக்குவாங்களா?